எடப்பாடி பழனிசாமி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அதிமுக சரிவுல தான் போயிட்டு தவிர வெற்றியை பார்த்ததே இல்லை. எடப்பாடிக்கு தான் எதிரியோடு கூட சேர்ந்தாவது தான் முதல்வராயிடணும் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு வழிவிட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதிவெறி அரசியல், அப்புறம் பதவி வெறி, அப்புறம் மற்றவர்கள் கருத்தை கேட்காத ஒரு பண்பில்லாத தனம், ஜனநாயக பண்பு இல்லை. அதனாலதான் இந்த கட்சி இன்னைக்கு சுக்குநூறா போயிட்டு இருக்கு. உதயநிதியினுடைய அப்பா மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாம எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோக்கடிச்சிருக்காங்களா? இது மாதிரி தமிழ்நாட்டுல நடந்திருக்குதா இதுக்கு முன்னால? உதயநிதிக்கு அரசியல் தெரியல, நம்பர் வச்சுட்டு கேம் ஆடுறோம்னு நினைக்கிறாரு. உதயநிதிக்கு வேற என்ன இருக்கு வழி, கொஞ்சம் சொல்லுங்களா? ஏன் இன்னைக்கு சபாநாயகர் தேர்தலில் போட்டி போடல? ஒரு மனதா ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அவருக்கு தான் பெரும்பான்மை இல்லை, ஏன் நீங்க எதிர்க்க வேண்டியது தானே? ஸோ மக்கள் தீர்ப்பு விஜய் முதல்வர் ஆகணும்னு, முதல்வர் ஆட்சியில, அதாவது தாவேகா ஆட்சி அமைக்கணும்னு. அதனால அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆட்சி மாற்றம் மட்டும் நடக்கல தமிழ்நாட்டுல, தலைமுறை மாற்றமும் நடந்திருக்கு, ஜெனரேஷனல் சேஞ்சும் நடந்திருக்குன்றது அடையாளம். எடப்பாடி பழனிசாமி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அதிமுக சரிவுல தான் போயிட்டு தவிர வெற்றியை பார்த்ததே இல்லை. ஜெயலலிதா காலத்திலயும் அதிமுக தோத்துருக்கு, உடனே எழுந்து நின்றுடும். எம்ஜிஆர் காலத்திலயும் பாராளுமன்ற தேர்தலில் தோத்து இருக்காரு, அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எழுந்து நின்றுட்டார் 80ல. அதனால இங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. என்னைக்கு ஆமை புகுந்த வீடுன்னு வாங்க தெரியுங்களா? அது போல எடப்பாடி பொதுச் செயலாளராக அதிமுக என்னைக்கு ஆனாரோ அன்னைக்கே அதனுடைய எதிர்காலம், அதனுடைய அரசியல் என்பது செல்லாத ஆயிப்போச்சு. அதனால அதுல கருத்து வேறுபாடு வந்தது தாவேகால கிடையாதுங்க. தாவேகாவை ஆதரிக்கிறன்றவங்க என்ன கேட்டா ஒரு நியாயமான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. மக்கள் அவர் ஆதரிச்சிருக்காங்க, நமக்கு மெஜாரிட்டி கொடுக்கல, ஆகவே அவருடைய நல்லாட்சியை தொடரட்டும், திமுக தானே நமக்கு எதிரி, தாவேகா ஒன்றும் எதிரி இல்லையே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எடப்பாடிக்கு தான் எதிரியோடு கூட சேர்ந்தாவது தான் முதல்வர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு வழிவிட்டிருக்கு. அதே போல இன்னைக்கு தாவேகா காரணம்னு நீங்க சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். இட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் தி. அப்ப ஓ பன்னீர்செல்வம் போனாரு, ஏன் போனாரு? நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்களே, மனோஜ் பாண்டியன், அப்புறம் ஏகப்பட்ட பேர் போனாங்களே, வைத்தியலிங்கம்லாம் தேர்தலுக்கு முன்னால தாவேகாவாலையா போனாங்க? இது பேசிக்கலி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதிவெறி அரசியல், அப்புறம் பதவி வெறி, அப்புறம் மற்றவர்கள் கருத்தை கேட்காத ஒரு பண்பில்லாத தனம், ஜனநாயக பண்பு இல்லை. அதனாலதான் இந்த கட்சி இன்னைக்கு சுக்குநூறா போயிட்டு இருக்கு. ஆனா சார், இப்ப சட்டசபை நடந்துச்சு. இதுல உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களால் மக்கள் உங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கல, எங்க ஆதரவோட தான் நீங்க இப்ப ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சட்டசபையில தாவேகாவை பார்த்து சொல்லியிருக்காரு. அப்ப அதை சொல்ல போனா இப்ப அதிமுக ஆதரவை ஏத்துக்கிட்டா நல்லது தானே சார்? ஏன்னா விசிகா இவங்க எல்லாரும் சப்போஸ் இல்ல நாங்க ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா, அவங்க அதிமுக ஆதரவு ஏத்துக்கிட்டா நமக்கு நல்லது தானே சார்? சுதந்திரமா இவர் ஆட்சி செய்யலாம்ல. நீங்க என்ன பார்க்க மறுக்கிறீங்கன்னா, அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவருக்கு தெரியாதா இந்த விஷயம்? அதிமுக ஆதரவு எடுத்துக்கிட்டா நிரந்தரமா மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்றது தெரியாத. ஆனா அதிமுக என்பது இன்றைக்கு ஒரு பாஜக வலையில் சிக்கிய மானா இருக்கு. மதவாதத்தை ஆதரிக்கிற ஒரு கூட்டணியோட அவர் எப்படிங்க பேச முடியும்? இப்ப பாஜக கூட்டணியில இருந்து நாங்க வெளியேறுகிறோம், நாங்க பாஜகவின் மதவாதத்தை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு வரட்டும், அவங்கள ஆதரிப்பாரு, அவங்க ஆதரவை எடுத்துக்குவாரு. இப்ப சின்ன சின்ன கட்சி 2, 1 எல்லாரையும் அவர் கேட்டது காரணமே இவங்கெல்லாம் மதவாத எதிர்ப்புல இருக்காங்க, செக்குலர் பார்ட்டிஸா இருக்காங்க. ஐ டோன்ட் டினை அதிமுக கம்யூனல் பார்ட்டி இல்ல, அது ஒரு செக்குலர் பார்ட்டி தான். ஆனா அதனுடைய தலைவர் இன்னைக்கு பாசிஸ்ட் பிஜேபியோட போய் சேர்ந்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் கேட்க மறுக்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. 35% வாக்கு என்பது பெரும்பான்மை இல்லையே. பெரும்பான்மைன்னு 51% வந்தா தானேங்க பெரும்பான்மை. அவர் சொல்றது அது உண்மை தானே, ஃபேக்ட் தானே. அதே போல 118
எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தா தானே 234 பேரை கொண்ட சட்டமன்றத்துல பெரும்பான்மை ஆதரவு பெற்றதா கருத முடியும்? இல்ல. ஆனால் பின்ன வேற யாருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க? உதயநிதி கொடுத்திருக்காங்களா? உதயநிதியினுடைய அப்பா மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா கூட வர முடியாம எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோக்கடிச்சிருக்காங்களா? இது மாதிரி தமிழ்நாட்டுல நடந்திருக்குதா இதுக்கு முன்னால? ஒரு எதிர்கட்சி தலைவரா வர வேண்டியவர், முதல்வரா இருக்கிறவரு, முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டவர், அவர் எம்எல்ஏவா கூட சொந்த தொகுதியில ஜெயிக்க முடியலையே. இது மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க? அதனால உதயநிதிக்கு அரசியல் தெரியல, நம்பர் வச்சுட்டு கேம் ஆடுறோம்னு நினைக்கிறாரு. இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு ஆதரிச்சு நம்பிக்கை வாக்கெடுப்புல ஆதரிப்பாங்களா? ஆதரிச்சுட்டா நல்லது தானே, வேற வழி இல்லை அவங்களுக்கு. See, they have no other alternative, no other option. வேற வழியே இல்லாம கீழே விழுந்தாலும் மீசையில மண்படலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் உதயநிதி பேசுறது. உதயநிதிக்கு வேற என்ன இருக்கு வழி? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் இன்னைக்கு சபாநாயகர் தேர்தலில் போட்டி போடல? ஒரு மனதா ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அவருக்கு தான் பெரும்பான்மை இல்ல, ஏன் நீங்க எதிர்க்க வேண்டியது தானே? சோ மக்கள் தீர்ப்பு விஜய் முதல்வர் ஆகணும்னு, முதல்வர் ஆட்சியில, அதாவது தாவேக்கா ஆட்சி அமைக்கணும்னு. அதனால அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. சரி, இப்ப அவர் எடுத்த உடனே முதல்வரா பதவி ஏற்றதுக்கு பிறகு பேசின ஃபர்ஸ்ட் பேச்சே என்னன்னா, கஜானா காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பேசினாரு. சோ அத பத்தி கஜானா காலி ஆயிடுச்சு, அப்ப இவர் அந்த கஜானா காலி ஆச்சுன்னு சொன்னது விஜய் இல்ல, அது கருணாநிதி. ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்புறம் வந்தப்போ பதவிக்கு கஜானா காலின்னு சொன்னது கருணாநிதி. இவரு கஜானாவை தொடர்ச்சி வாரிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. வேற வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேரும் சொன்னதுல. விஜய் சொன்னது கஜானாவை தொடர்ச்சி வாரிட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு. அது ஒரு ஒரு கிண்டலான வார்த்தையை தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரம், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு, அரசின் பொருளாதாரம் ரொம்ப சிக்கலா இருக்குதுன்றத சொல்வதற்காக அவர் அந்த சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கார். அவ்வளவுதான். தொடர்ச்சி வாரிட்டு போயிட்டாங்கன்னா லிட்ரலா எடுத்துக்க கூடாது. அது ஏதோ ஒரு பெரிய பாட்டு இருக்கா மாதிரியும் அதை ஒட்ட தொடச்சி வாரிட்டாங்க அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அது ஒரு ஸ்லேடையா சொல்லி இருக்காரு. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் காஃபர்ஸ் ஆர் எம்டி, காலியா இருக்கு, அந்த அளவுக்கு நான் வரவுக்கு மீறிய செலவு இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை கடன் வாங்கி வச்சிருக்காங்க, வட்டி கட்டுறதுக்கு பெரிய அளவுக்கு நம்ம வருவாய் போயிட்டு இருக்கு 20% மேல. அதான் அவரு அப்படி ரொம்ப ஒரு இதுவா சொல்லிட்டார், கிண்டலா ஜோபியலா சொல்லிட்டார். எல்லா ஆளுங்கட்சிகளுக்கும் ஒரு 6 மாசம் ஹனிமூன் பீரியட்னு ஒண்ணு இருக்குங்க. எடுத்த உடனே எதிர்க்க ஆரம்பிக்க மாட்டாங்க. இது ஒரு ஒரு 2-3 நாள்ல, ஒரு மாசம் அட் பெஸ்ட். ஸ்டாலினே சொன்னார் ஆரம்பத்துல, நாங்க 6 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம். அது என்னன்னா ஒரு நடைமுறை. ஒரு அரசாங்கம் புதுசா அமைஞ்சா அது செட்டில் டவுன் ஆகி ஆட்சி பண்ணி நிர்வாகத்துல கிரிப்புக்கு எடுத்து செயல்படுவதற்கு 3-4 மாசம் ஆகும். அதனால 6 மாசம் வரை ஹனிமூன் பீரியட், தேன் நிலவு, நாங்க கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. பட் இந்த முறை அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அடுத்த சட்டமன்றத்திலேயோ அல்லது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயே கூட எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு எதிரான விமர்சனத்தை வைக்க தொடங்குவார்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன். காலத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வருவாரு அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? அவர் கட்சி சொன்ன உறுதிமொழிகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுறதுக்கு கட்டமா முயற்சி பண்ணுவார்னு நான் நம்புறேன். சரி, இப்ப சட்டசபை வரும்போது சரி, அவர் பாரம்பரிய உடையில வரல, கோட் ஷூட்டோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச்சையா பேசப்பட்டுச்சு. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஆட்சி மாற்றம் மட்டும் நடக்கல தமிழ்நாட்டுல, தலைமுறை மாற்றமும் நடந்திருக்கு, ஜெனரேஷனல் சேஞ்சும் நடந்திருக்குன்றது அடையாளம். உதயநிதி ஸ்டாலின் என்ன வேஷ்டி பாரம்பரிய உடையில வராரு? துணை முதல்வராகவே இருந்தாரு அவரு. 5 வருஷமோ 4 வருஷமோ துணை முதல்வராக இருந்தவர் எப்படி வந்தாரு? டிஷர்ட் போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு தானே வந்தாரு. அவங்க அப்பா மாதிரி வேஷ்டி சட்டையா கட்டிட்டு, அவங்க அப்பா கூட பேண்ட் தானே போட்டு வந்தாரு. கோட்டு ஒன்னா போடலான்னு சொல்லலாம், பேண்ட் ஷர்ட் தானே போட்டாரு. அதனால உடைகள்லாம் அவங்களுடைய சௌரியங்க. ஒருத்தருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த ட்ரெஸ். இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க, பாரம்பரிய சேலை ஏன் நீங்கள் கட்டவில்லை அப்படின்னு நான் கேட்டா, அது உங்க கம்ஃபர்டபுள். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ பணி செய்வதற்கு,
உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதான் யூ ஆர் ஏ நியூ ஜெனரேஷன். உங்க தலைமுறைக்கு உடை பற்றிய ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அது போலதான் விஜய். விஜய் வந்து ஒரு நியூ ஜெனரேஷன் இல்லையா? அவருக்கு 50 வயசு தானே ஆச்சு. அதனால இவங்க எல்லாம் 70 வயசு, 75, 80 வயசு ஆனவங்க. அவங்க ட்ரெஸ் பண்ண மாதிரியே, அவங்க சிந்திச்சா மாதிரியே, அவங்க பேசினா மாதிரியே, அவங்க அணுகுனா மாதிரியே பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அதனால ஆட்சியில மாற்றம் வரும், பண்பாட்டுல மாற்றம், ஆட்சி நடத்துற பண்புல மாற்றம் வரும், ஆட்டிடியூடுகள் சேஞ்ச். அதான் பார்த்தோமே நேற்று எல்லா தலைவர்களும் போய் பார்த்துட்டு வந்தார. இதுக்கு முன்னால முதல்வர பதவியேற்ற யாரும் போலையே எக்ஸப்ட் அண்ணாதுரை. அதனால வந்துங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள். அவர் எப்படி ஆட்சி நடத்த போறாரு, என்னென்னலாம் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர போகிறார், அவர் வாக்களித்த அந்த உறுதிமொழிகள்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்ற போகிறார் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணுங்க. திமுக என்பது பிரதான எதிர்கட்சிங்க. இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கு அதிமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்த பிறகு, அது இப்போ 2ஆ பிளந்த பிறகு அதிமுக வந்து எதிர்கட்சியா செயல்படுமான்னு எனக்கு சந்தேகம். அவங்களுக்கு அவங்க உட்கட்சி பூசலை தீர்க்கிறதுக்கே ப்ராப்ளம் இருக்காது, நேரம் இருக்காது. ஆனா இன்னைக்கு திமுக அப்படி இல்லை. திமுக கட்டுக்கோப்பா இருப்பதால், அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருப்பதால், அது ஒரு நல்ல எதிர்கட்சியாக, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதே போல ஒரு 6 மாசத்துக்கு பெருசா வந்து எதிர்மறை அரசியல் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால திரு விஜயா தலைமையிலான அரசு பெருசா ஏதாவது தவறு பண்ற மாதிரி விட்டு, அந்த மாதிரி ஒரு ரைட் சான்ஸ்க்காக காத்துட்டு இருந்து, அப்பதான் அவங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை வேகமா பதிவு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.